அஞ்சலி, சொல்லுக்கா. இங்க பாரு இந்த டாக்குமெண்ட்ட. இதுதானே அப்பா எப்படி வீடு கட்டணும்னு போட்டு வச்ச பிளானு? ஆமா. தினம் தினம் நம்ம யார் கண்லயாவது பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா கொஞ்ச நாள்ல மறந்துட்டோம்ல. அப்போ நம்ம இந்த பிளான் மாதிரியே வச்சிடலாம். அது கூட அஞ்சலி குடு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் என்னன்னா இது கொஞ்சம் பழைய பிளானு. இப்போ நிறைய விஷயம் மாறிடுச்சுல. நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம இன்ஜினியரை வச்சு புதுசாக கொஞ்சம் இதில் சேர்த்து பழசையும் புதுசையும் சேர்த்து ஒன்று கட்டிட்டோன்னா செமையாக இருக்கும். ஓகே மாமா. ஆனா அப்பா கோச்சுக்கிட்டாருன்னா? எதுக்குமா கோச்சிக்க போகிறாரு? அவர் கனவே நல்லதாக ஒரு வீடு கட்டணும், சரியா? அதனால் அந்த வீடு இன்னும் அழகாக இருக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம். அது தெரிஞ்சு அவர் சந்தோஷம் தான் படுவார். என்ன சொல்கிறீங்க? சரி. அஞ்சலி, நான் லோன் போட்டு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. நான் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசியிருக்கேன். அது சாங்ஷன் ஆகி அந்த அமௌண்ட் என் பேங்க்குக்கு வந்த உடனே நான் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், சரியா? அக்கா, உன் அக்கௌண்ட்லயே இருக்கட்டும்க்கா. எதுன்னு செலவுன்னு சொல்றேன், அதை நீயே கொடுத்துரு. இந்த பாரு, செலவு பத்திலாம் என்கிட்ட சொல்லாத. எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ, சரியா? ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி, ஓம் மகந்தை அடிப்பவனே போற்றி, ஓம் அருகம்புல் ஏற்பவனே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி, ஓம் ஆடை முகத்தவனே போற்றி, ஓம் ஆதிமூலம் ஆனவனே போற்றி, ஓம் கணபதியே போற்றி போற்றி. உங்க வீட்டுக்கார கூப்பிட்டீங்கன்னா செங்கல் எடுத்து வைக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்க மருமகன்னு எல்லாருமே எடுத்து வைக்கலாம். ஐயா, அவர் இப்போ இங்க இல்ல. ஓ, அவர் இங்க இல்லைங்களா? அப்படின்னா உங்க வீட்டுல மூத்த ஆம்பளைங்க யாராவது இருக்காங்களா? ஐயா, அம்மா எடுத்து வைக்கலாம்ல? இல்ல, பெரியவங்களா இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அப்பாவுக்கு பதிலா என்னங்க? அது ஒண்ணும் இல்ல. அஞ்சலி விஷயத்துல இவங்க எடுத்து இவங்க தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதையும் மீறி இந்த விஷயத்துல முதல் கலையும் இவங்களே வச்சா நல்லா இருக்கும்னு இவர் சொல்றாரு. என்ன அஞ்சலி, துளசி வைக்க சொல்லலாமா? அம்மா என்ன சொல்றாங்க? சரிம்மா. அங்கிள், முன்னாடி வாங்க அங்கிள். ஓம் எருகம்பு ஏற்பவனே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி, ஓம் ஏழை பங்காளனே போற்றி, ஓம் ஏற்றம் தருபவனே போற்றி, ஓம் ஏகதந்த மூர்த்தியே போற்றி, ஓம் ஐங்கரத்தானே போற்றி, ஓம் ஐயம் தீர்ப்பவனே போற்றி, ஓம் உப்பில்லாதவனே போற்றி, ஓம் முருகை முகனே போற்றி, ஓம் ஒளி வடிவானவனே போற்றி. எது? எங்க அப்பா இந்த இடத்த உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடனை கொடுக்க முடியாம தான் எங்க அப்பா இந்த இடத்த அந்த பினான்சியர் கிட்ட அடமானம் வச்சாரு. நாங்க அந்த பினான்சியர் கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸை மீட்டு இருக்கோம். நீங்க என்ன புதுசா கதை சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படியா? அப்ப இந்த டாக்குமெண்ட் என்ன? எல்லாருக்கும் வேணா ஒரு காபி கொடுக்கட்டா? காப்பிலாம் காலையில் சாப்பிட்டோம். என்ன லட்சுமி அம்மா, அதுல பெருசா ஒவ்வொரு பக்கத்துலயும் பெருசு பெருசா கழுத்து போட்டுருப்பாருங்க. உங்க புருஷனோட கழுத்து தானே? இது எப்படி
என்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குல்ல. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட். ஆக்சுவலா இதுதான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் காப்பி என்கிட்ட தான் இருக்கு. மா, அவர் எப்போ உனக்கு எழுதி கொடுத்தாரு? பொய் சொல்ற வேலை வச்சுக்காத. இதெல்லாம் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ். நீங்க யாருங்க? சிவராமனா? சொல்லுங்க சார், நீங்க சிவராமனா? இது அவருக்கு எனக்கு உள்ள டீல். அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வீட்டுக்கே தெரியக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட சொல்லி இருந்தார். சம்பந்தமே இல்லாம நீங்க இதுல நுழையறீங்க. அவர் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரோ? அந்த அளவுக்கு நீங்க க்ளோஸா? ஆமா, அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். இந்த வீட்டை எப்படி கட்டணும்னு கூட சொல்லியிருக்கான். அதனால அது எல்லாமே எனக்கு தெரியும். அவன் உன்கிட்ட கடன் வாங்கல, அவன் உனக்கு டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இந்த இடத்த விட்டு எல்லாம் போக மாட்டேன். ஒண்ணு, சிவராமனே நேர்ல வந்து இது பொய்யான டாக்குமெண்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. ஏய், என்னடி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? இது எங்க இடம், நாங்க ஏடி காலி பண்ணணும்? இங்க பாரு, மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க இருந்து போலன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோ. அஞ்சலி அஞ்சலி, கொஞ்சம் இருமா. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் மீனாட்சி பேசுறேன். உங்களுக்கு காலையில ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தேன்ல, அந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா இவங்களும் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காங்க. என்னையோ அடிக்க வராங்க. இந்த குடும்பத்தால என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. என் நிலத்தை அபகரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் போடணுமோ அதை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வரட்டும். ஏங்க போதுங்க, டப்பிங் சீரியலில் வர வில்லி மாதிரிலாம் பண்ணுறீங்க. பயமுத்துன்னு நினைக்கிறீங்க, எனக்கு பயப்பட மாட்டோம். ஐயோ, என்னை காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல வெற்றி. நான் ஒத்த ஆளு, நீங்க 10 பேர் இருக்கீங்க. உங்களால எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆயிட்டா